ஹலோ மை டியர் கௌதம் ஸ்டூடியோ செல்லக்குட்டீஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டே இதுமா கறி சாப்பிட்டு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கறி கிடையாதுப்பா, நைட்டு தான் கறி. ஸோ ஓகேப்பா, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10th பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது வெற்றிகரமாக. 12th ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி முடிச்சிட்டாங்க 50%. மீதி 50% பார்த்தீங்கன்னா 11 ஆரம்பிச்சு நாளைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடிச்சுடுவாங்க. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. 1 to 100% அப்படியே 6 நாட்களில் முடிக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக்ஸ் போன 2 வீடியோ கொடுத்த மாதிரி இந்த வீடியோ கொடுத்துருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா இன்றைக்கே கூட 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி நினைக்கிறேன். 2 நாளில் 2,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம், வேறு லெவலு. ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா, இன்றைக்கி நமக்கு கிடைச்சப்பட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் நாளைக்கு 10th ஸ்டார்ட் ஆகுது. 12th பொறுத்த வரைக்கும் 50% முடிஞ்சிருச்சு. பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம்? நினச்சி பாருங்கள். 12th பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திருத்தினபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 லட்சம் பேப்பர் திருத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி ஒரு 90% மேலே பாஸ் ஆகிட்டாங்கப்பா. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேர் தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் மார்க் கம்மியாக எடுக்கல. ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜ் மார்க்காக ஒரு 70, 80+ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டபடி விசாரிச்சபடி நம்ம டீச்சர்ஸ் பண்ண கேட்டதில் அப்படி தான் சொன்னார். ஒரு சில பேர் தான் பண்ணால் ஒன்றுமே எழுதாத பேப்பர் மட்டும் தான் ஃபெயில் பண்ணியிருக்காங்கப்பா. மற்றபடி ஓரளவுக்கு பேப்பரை ஃபில்அப் பண்ணி எழுதியிருக்க எல்லா பேப்பரும் நாங்கள் பாஸ் தான் பண்ணி விட்ருக்கோம் தம்பி அப்படின்னு சொன்னாப்பில். ஸோ உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு சண்டே அதுமா ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் எப்படி திருத்துவாங்க, என்ன திருத்தவே ஆரம்பிக்கலையே, கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா? அதே மாதிரி 12th கெமிஸ்ட்ரிக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா, 10th மேக்ஸ் சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டுருக்கீங்க. அதுக்கும் நிறைய பேர் வீடியோ போட்டே இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. 10th பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர்களே பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வெளியாகிரும்ப்பா. ஓகேவா? கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நியூஸ் நாளைக்கு வெளியாகிரும். அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் இன்னும் வர கிடையாதுப்பா. இனி வரணும். அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் திங்கக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அந்த கெமிஸ்ட்ரி பேப்பரெலாம் எடுத்தாங்கன்னா திருத்த ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் வரும். வந்த உடனே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ எதை நினச்சும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரப்போகுது. ரிசல்ட் டேட்டில் நிறைய பேருக்கு இன்னமும் குழப்பமும் இருக்குது. எனக்கும் குழப்பம் இருக்குது, உங்களுக்கும் குழப்பம் இருக்குது. இன்னும் அஃபீஷியல் டேட் எப்போன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அஃபீஷியல் டேட் என்ன தான் ப்ரோ கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு கவர்மெண்ட் படி அஃபீஷியல் டேட்டாக பார்த்தீங்கன்னா 12th மே 8ம் 10th மே 20ம் சொல்லியிருக்காங்க அஃபீஷியல் நியூஸ் படி. ஓகேவா? ஆனால் அந்த அஃபீஷியல் நியூஸ் சொன்னால் அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு அஃபீஸில். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலோசனை போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரிசல்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. நாங்கள் விரைவில் அதை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு 4-5 நாளில் 10th ரிசல்ட் 10th பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாட்களில் முடிச்சிருங்க, வேகமாக திருத்துங்க, சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 2 ஆலோசனை நியூஸும் சரி, இப்போ இந்த 10th நியூஸும் சரி, ரெண்டும் சேர்த்து பார்த்தா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிளான் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திருத்த சொல்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த 6 நாட்கள் எதுக்கு திருத்த சொல்ல போகிறாங்க? ஸோ இந்த மாதிரி முன்னாடியே ரிசல்ட்டை வெளியிட மாதிரி சொல்லாமல் இருந்திருந்தால் அவங்க பொறுமையாகவே திருத்துறாமே. 11 ஆரம்பிச்சு அடுத்த மாதம் 25 வரையும் 2 வாரம் கூட வச்சு திருத்துவாங்க. அப்படி தான் திருத்துவாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 நாள் பேப்பர் கரெக்ஷன் திருத்துவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 நாட்களில் முடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்? அது ஒன்று தான் காரணமாக இருக்கும். ரிசல்ட் டேட்டா முன்கூட்டியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கான காரணமாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக திருத்த சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாக திருத்தனால நம்ம என்னென்ன ப்ளஸ்னா ரொம்பலாம் படிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப படித்து பார்க்க மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லைன் பை லைனாக படித்து பார்த்து மார்க் போடுறது, ஸ்பெல்லிங்லாம் பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கியா, ஆன்சர் கரெக்டாக, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேவா? உங்களுக்கு மார்க் வழங்கிடுவாங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் பிளானாக இருக்கும். ஓகேங்களா? இது நினச்சி இது பயப்படவே தேவையில்லை நீங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா? எல்லாருமே சூப்பராக மார்க்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. அதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் லைவ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி லைவ் போட முடியல. ஓகேங்களா? சில பல தவிர்க்குமான சூழ்நிலைனால லைவ் போட முடியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைவ் ஆனது கண்டிப்பாக இந்த வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஓகே? வேணா 10th பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து லைவாக ஒட்டுக்காக வச்சிடுறேன். ஓகேவா? அடுத்த வர சண்டே இல்லை இடையில கூட வைக்கிறேன். சண்டேல தான் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே அது மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லைவ் போட்டுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ லைவ் வேணும்னா லைவ்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் சண்டே ஸ்பெஷல் சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா ஒரு சில வீட்டில் எல்லாருமே கூட எடுத்துருப்பாங்க. ஒரு சில வீட்டில் சாம்பார் சாதம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் எடுக்கலாம். நைட்டு மேபி எடுப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் தந்துடுறேன், பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு ஷார்ப்பாக 5:45க்கு வீடியோ வந்துடும். டெய்லியும் 5:45க்கு வீடியோ வந்துடும்ப்பா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.